ராஜாதித்தன் அத்தியாயம் 30. ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், உத்தமசீலி என்ற 4 புதல்வர்களும் வீரமாதேவி மற்றும் அனுபமா என்ற 2 புதல்விகளும் பராந்தக சோழரின் பிள்ளைகளாக கல்வெட்டுகளால் குறிப்பிடப்படுகின்றனர். என்ன சொல்கிறாய் நீ? உறுதியான தகவல்தானா இது? சீறினான் வெள்ளங்குமரன் அந்த உப தளபதியை நோக்கி. உறுதியான தகவல்தான் தளபதியாரே. இரவோடு இரவாக தாக்கி இருக்கிறார்கள். பெரும் படையோடு நகர்ந்திருக்கிறார்கள் என்றான் உப தளபதி. போரை தொடங்கிவிட்டான் கிருஷ்ணன். கீழே சாளுக்கியத்தின் மூலமாக துவங்கியிருக்கிறான். என் கணிப்பு சரியெனில் இந்நேரம் ராஷ்டிரகூடத்திலிருந்தும் கங்க நாட்டிலிருந்தும் படைகள் புறப்பட்டிருக்கும். காத்திருக்கும் காலம் முடிந்துவிட்டது தளபதியாரே. இனி களம் காண வேண்டியதுதான். புறப்படுங்கள். உடன் தஞ்சைக்கு தகவல் அனுப்புங்கள். இது பற்றி பழுவேட்டரையர் தலைமையில் படைகள் உடன் புறப்பட வேண்டும் தக்கோலம் நோக்கி. அதற்குள் நாம் சென்று தடுத்து நிறுத்துவோம் எதிரிகளை தக்கோலத்தில் என்றான் ராஜாதித்தன் வேகமாக. இளவரசர் அரிஞ்சயனுக்கான பணி என்ன? கேட்டான் வெள்ளங்குமரன். ஒரு படை பிரிவோடு சீட்புலி நாட்டிற்கு சென்று அதை மீட்கச் சொல்லுங்கள் அவனை. துணையாக நீயும் அவனோடு செல் நண்பா. அங்கிருந்து நேராக தக்கோலத்திற்கு வாருங்கள் இருவரும் என்றான் ராஜாதித்தன். உனது மெய்க்காவலர் படையின் தளபதி நான் நண்பா. உன்னை விட்டுவிட்டு நான் எப்படி விலகி செல்வது? விலக சொல்லவில்லை, பிரிந்து பின்பு இணையச் சொல்கிறேன். அரிஞ்சயன் இளையவன். சீட்புலி நாட்டினை மீட்க தனியே அனுப்ப இயலாது அவனை. உன்னைவிட சிறந்த பாதுகாப்பு அரண் வேறு எதுவும் இல்லை அவனுக்கு. அதனால்தான் சொல்கிறேன் என்றான் ராஜாதித்தன். நீ கூறுகிறாய் என்பதால் செல்கிறேன் நண்பா. ஏனோ இப்போதும் இந்த முடிவு எனக்கு உடன்பாடில்லை என்று தயக்கமாக கூறினான் வெள்ளங்குமரன். அரிஞ்சயனோடு சென்று சீட்புலியை மீட்டுவிடு நண்பா. அதன் பின் கீழே சாளுக்கியத்திற்கு நுழைய எண்ணம் உண்டா உனக்கு என கேட்டு பேச்சை திசை மாற்றினான் ராஜாதித்தன். இல்லை நண்பா, அப்படி செய்வது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். நமது நோக்கம் கீழே சாளுக்கியத்தை வெல்வதல்ல. எப்படியும் அங்கும் ஒரு பலமான படைப்பிரிவை விட்டுவிட்டுத்தான் சென்றிருப்பான் சாளுக்கியன். அவர்களோடு மோதி நமது சக்தியை விரயம் செய்ய தேவையும் இல்லை என்றான் வெள்ளங்குமரன். ஒருவேளை சீட்புலியினை நீங்கள் மீட்டெடுத்து விட்டீர்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் சாளுக்கிய படைகள் உங்களை தாக்க வந்தால் கேட்டான் ராஜாதித்தன். வரலாம். அதற்கும் நாம் தயாராகவே இருக்க வேண்டி வரும் என்றான் வெள்ளங்குமரன். அது எப்படி? இங்கிருக்கும் படைகளை அழைத்து கொண்டு நான் தக்கோலம் புறப்பட்டு விடுவேன். தளபதி பழுவேட்டரையரோ தலைநகரிலிருந்து படைகளை திரட்டி கொண்டு தக்கோலம் வந்து விடுவார். வேறு எங்கிருந்து உதவி கிடைக்கும் உனக்கு என எதிர்பார்க்கிறாய் நண்பா? பழுவேட்டரையர்களின் சிற்றரசான பழுவூர் படைகள் களம் காண செல்லாது இளவரசே. சின்ன பழுவேட்டரையர் தலைமையில் தஞ்சையின் பாதுகாப்பிற்காக செல்லும். உடனடியாக தகவல் அனுப்பினால் அப்படையினை வரவழைத்து கொள்ளலாம். அங்கு பழுவேட்டரையர்களின் தனிப்படை வருகிறது என்ற தகவல் அறிந்தாலே போதுமே. கீழே சாளுக்கிய படைகளுக்கு நம்மை தாக்கும் எண்ணம் வரவே வராது. அப்படையின் பொறுப்பில் சீட்புலி நாட்டினை விட்டுவிட்டு நானும் அரிஞ்சயரும் எங்கள் படைகளோடு தக்கோலம் வருவோம் என்றான் வெள்ளங்குமரன். இப்போது புரிகிறதா நண்பா? எதற்காக உன்னை அரிஞ்சயனோடு அனுப்புகிறேன் என்று இப்போதாவது புரிகிறதா? நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பதில் எனக்கு நிகரானவன் அல்லவா நீ? அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் இந்த பணிக்கு. எப்படியும் தக்கோலத்தில் நாம் சந்திக்கத்தான் போகின்றோம். அங்கு இணைந்தே தாக்குவோம் என்றான் ராஜாதித்தன் புன்னகையோடு. இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைத்து விடுகிறாய் நீ. நாளை விடியலிலேயே நான் புறப்பட்டு விடுகிறேன். தஞ்சைக்கும் பழுவூருக்கும் உடனடியாக தகவல் அனுப்பிவிட வேண்டும் என்றான் வெள்ளங்குமரன். அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சென்று அரிஞ்சயனை சந்தித்து புறப்படுவதற்கான ஆயத்தங்களை செய் என்ற ராஜாதித்தன் கோவிலிலிருந்து வெளியே வந்து தனது புறவியை நோக்கி விரைந்தான். அந்த இரவானது திருநாவலூரையும் அதை சுற்றியிருந்த கிராமங்களையும் உறக்கமின்றி செய்தது. உடனடியாக படை வீரர்கள் பிரிக்கப்பட்டனர். யானைப்படை முழுவதும் தக்கோலம் புறப்பட தயாரானது. புறவி படைகளில் பாதியை பிரித்து வெள்ளங்குமரன் தலைமையில் கீழே சாளுக்கியத்தை நோக்கி அனுப்பப்பட்டது. ஆங்காங்கே தங்க வைக்கப்பட்டிருந்த வீரர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு அணிவகுக்கப்பட்டனர். உப தளபதிகள் அனைவரும் அவரவருக்கு உரிய படைப்பிரிவை நிர்வகிப்பதில் கவனமாக இருந்தனர். திருநாவலூர் மகாதேவர் கோயில் சிவாச்சாரியாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விடியலிலேயே படைகள் புறப்படுவதால் முதற்கால பூஜையை முன்னமேயே தொடங்கி படைகளை வழி அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது முறையல்லவே. தகுந்ததோர் நாள் குறித்து அதற்கான பூஜைகளை முறையாக செய்து களம் காண படைகளை வழி அனுப்புவதுதானே முறையாகும்.
இப்படி நாள் கிழமை பாராமல் அவசர அவசரமாக செய்வது சரியாக வராதே என்றார் சிவாச்சாரியார். எதிரிகள் எல்லைக்கு அருகில் வந்து விட்டார்கள் என்ற பிறகு இதற்கெல்லாம் நேரமில்லை ஆச்சாரியாரே. நீங்கள் பூஜையை விரைந்து செய்து வழி அனுப்பும் வேலையை பாருங்கள், அது போதும். மற்றவைகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். விடியலில் இணையரசர் இங்கு வந்து விடுவார் என்று கண்டிப்புடன் கூறி போனான் அந்த தளபதி. விடியல் வேளையின் கால நேரத்தை கணக்கிட்டு பார்த்தார் அந்த சிவாச்சாரியார். எதுவுமே சரியாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது அவருக்கு. இதை சொன்னாலும் எவரும் கேட்கப் போவதில்லை என்பதும் புரிந்தது. இறைவனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு தமக்கிட்ட பணியை நிறைவேற்றத் தொடங்கினார் அவர். விடியலுக்கு இன்னும் சிறிது நேரமே இருந்தது. அவசர அவசரமாக மகாதேவர் கோவிலுக்கு இறைவனின் உத்தரவு பெற வந்திருந்தான் ராஜாதித்தன். பூஜையை முடித்து இறைவனின் கழுத்தில் இருந்து சூட்டி எடுத்த மாலையை ராஜாதித்தனுக்கு அணிவித்து மங்கள நீர் தெளித்து மேளதாளங்கள் முழங்க தக்கோலம் நோக்கி புறப்பட்டது சோழர் தம் பெரும் படை. வழியனுப்ப வந்திருக்கும் ஊர் சபையினரை கண்டான் ராஜாதித்தன். அதன் தலைவரை அருகில் அழைத்தான். எக்காரணம் கொண்டும் ஏரி அமைக்கும் பணியை நிறுத்திவிட வேண்டாம், உள்ளூர் மக்களை கொண்டு முடித்துவிட பாருங்கள் என்றான். கவலை வேண்டாம் இளவரசே, இறுதி கட்ட பணிகள் மட்டுமே மிச்சம் உள்ளன. அதை நாங்களே பார்த்து கொள்கிறோம். வெற்றி வாகை சூடி நீங்கள் திரும்ப வரும் வேளையில் நீர் நிரம்பி வழிய வரவேற்கும் உங்களை இந்த வீரநாராயண ஏரி என்றார் ஊர் தலைவர். மகிழ்ச்சி, தங்களின் வாக்கு பலிக்க இறைவன் அருளட்டும் என்று ராஜாதித்தன் தனது யானை மீது ஏறி அமர்ந்து பயணிக்க ஆரம்பித்தான். அவனோடு ஒட்டுமொத்த சோழர் படையும் நகர ஆரம்பித்தது. படையானது சற்று தூரம் கடந்ததும் தளர்வாக வந்து கோவில் மண்டபத்தில் அமர்ந்த சிவாச்சாரியாரை கண்டு அவர் அருகே சென்றார் ஊர் தலைவர். என்னவாயிற்று ஐயா? உடல்நலம் ஏதேனும் சரியில்லையா? எப்போதும் இத்தனை தளர்வாக இருந்ததில்லையே நீங்கள்? பரிவாக கேட்டார் ஊர் தலைவர். உடலுக்கு ஒன்றுமில்லை, மனதிற்குத்தான் சரியில்லை என்றார் சிவாச்சாரியார் சலிப்போடு. ஏன், எதற்கு இத்தனை துக்கம் உங்கள் வார்த்தைகளில்? எதுவுமே சரியாக நடப்பது போல தெரியவில்லை ஐயா. பெரும் போருக்கான படை கிளம்புகிறது சோழத்திலிருந்து எனும்போது குலதெய்வமான நிசும்ப சூதனிக்கு படையல் நடத்தப்படவில்லை. விஜயாலயர் காலத்திலிருந்து இதுவரை இந்த வழக்கம் மாறியதே இல்லை. இம்முறை அது நடக்காமலேயே களம் காண செல்கிறது சோழர் படை என்றார் சிவாச்சாரியார் வருத்தத்தோடு. அதனை தஞ்சையில் செய்திருப்பார்கள் ஐயா, கவலை வேண்டாம். மன்னர் நிச்சயம் செய்திருப்பார் அதனை. அங்கிருந்தும் பழுவேட்டரையர் தலைமையில் படைகள் புறப்படுகின்றனவே என்றார் ஊர் தலைவர். உங்களுக்கு புரியவில்லை ஐயா. படையின் மாதண்ட நாயகனை நிசும்ப சூதனையில் முன்னிறுத்தி படையல் வைத்து வழிபட வேண்டும். அவளது குங்குமம் பூசப்பட்ட நெற்றியோடுதான் களம் நோக்கி புறப்பட வேண்டும். அதுபோல எதுவுமே இல்லை இம்முறை. இந்த போரின் மாதண்ட நாயகனாக ராஜாதித்தரை அல்லவா செல்கிறார் என்றார் சிவாச்சாரியர். இது பற்றி மன்னரும் யோசித்திருப்பார் அல்லவா? ஏதாவது பரிகார ஏற்பாடுகளும் செய்திருப்பார்கள் என்றார் ஊர் தலைவர் சமாதானமாக. அப்படி இல்லை ஐயா. ஏற்கனவே ராஜாதித்த ஈஸ்வரம் என அவர் பெயரில் கோயிலை கட்டி குடமுழுக்கும் செய்தாயிற்று. அரசருக்கு இணையாக இணை அரசர்கள் பெயர் வைப்பது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என பெரியவர்கள் கூறியதும் ஏற்கப்படவில்லை. நமது ராஜாதித்தரின் விஷயத்தில் எல்லாமே தவறாகவே நடக்கின்றதோ என்ற கலக்கம்தான் எனக்குள் இருக்கிறது என்றார் சிவாச்சாரியார். அப்படியெல்லாம் எதையும் நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். திருநாவலூர் மகாதேவரும் நிசும்ப சூதனி தாயும் காத்து நிற்பார்கள் நம் இளவரசரை. சோழத்தின் எதிர்காலம் மிக வலுவாக உள்ளதையா. எவராலும் எதுவும் செய்துவிட இயலாது என்றார் ஊர் தலைவர். உங்கள் வார்த்தைகள் பலிக்கட்டும், இறைவன் அருளட்டும். அடுத்த வேளை பூஜைக்கான வேலைகள் இருக்கின்றன, நான் வருகிறேன் என்று கிளம்பிய சிவாச்சாரியாரின் தளர்ந்த நடை ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தை உண்டு செய்தது ஊர் தலைவருக்குள். சூரியனின் முதல் கதிர் வெளிவரத் தொடங்க மெல்ல ஆரம்பித்த வெளிச்சத்தில் தான் அமைத்த ஏரியின் நீள அகலங்களை ரசித்து கொண்டே பயணித்திருந்தான் ராஜாதித்தன். கண்ணு கெட்டிய தூரம் வரை பறந்து விரிந்து அமைந்திருந்த அந்த ஏரியின் அழகை ரசித்தான். நீர் இல்லாத போதே இந்த இடம் இத்தனை பிரமிப்பூட்டுகிறது எனில், முழுவதும் நீரால் நிரம்பி கடல் போல காட்சியளிக்க போகும் இந்த ஏரியின் அழகு கண்கொள்ளா காட்சியாக அல்லவா இருக்கும். அதை காணும் பாக்கியம் எப்போது கிடைக்குமோ என்ற ஏக்கத்தோடு அவன் பெருமூச்செறிய விடியல் பிரகாசமாக துவங்கியது அங்கு. அதே நேரம் அரிஞ்சயனோடும் படைகளோடும் சீட்புலி நாடு நோக்கி பயணித்து கொண்டிருந்தான் வெள்ளங்குமரன். வழியில் பெண்ணை ஆற்றை கடக்கையில் விருச்சிகாவின் ஆன்ம சாந்திக்காக அவன் கட்டி கொண்டிருக்கும் ஆற்றுத்தளி கோயில் தென்பட ஒரு கணம் புறவியை நிறுத்தினான்.
கூர்மையாக பார்த்தான். வருவேன் விருச்சிகா, மறுபடியும் வருவேன். எது நடப்பினும் மீண்டும் இங்கு வருவேன். வந்து உனக்காக எடுப்பித்து கொண்டிருக்கும் இந்த ஆற்றுத்தளி கோயிலின் பணி முடித்து குடமுழுக்கினையும் நிறைவேற்றிய பிறகு நிச்சயமாக உன்னை தேடி வருவேன். இது என் உயிருக்கு உயிரான நண்பன் ராஜாதித்தன் மீதான ஆணை என மனதிற்குள் சத்தியம் செய்தான். கண்களில் மெல்ல நீர்த்துளிகள் எட்டி பார்க்க முயல்வதை தெரிந்து கொண்ட அவன் அருகில் இருக்கும் வேறு எவரும் காணும் முன்பே அதனை துடைத்து எறிந்துவிட்டு பயணிக்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலையிலேயே சீட்புலி நாட்டிற்குள் நுழைந்தது வெள்ளங்குமரன் தலைமையிலான சோழர் படை. எடுத்த எடுப்பிலேயே ஆவேசமாக தாக்குதல் தொடங்க மிரண்டு போயினர் அங்கிருந்த கீழே சாளுக்கிய வீரர்கள். சாளுக்கியத்திலிருந்து உதவிக்கு படைகள் வருவதை தடுக்க அதன் எல்லையிலேயே தனது படைகளோடு நுழைந்தான் அரிஞ்சயன். புறவிப்படை வீரர்களோடு உள்ளே நுழைந்த வெள்ளங்குமரன் எதிர்த்தவர்களையெல்லாம் வெட்டி வீசி எறிந்தான். சாளுக்கியன் ஒருவனை கூட உயிரோடு தப்ப விடாதீர்கள் என்ற அவனது கட்டளையானது சோழ வீரர்களை வெறி கொள்ள வைத்தது. கீழே சாளுக்கியத்தின் படைகளின் பெரும் பகுதி தக்கோல பகுதிக்கு சென்றிருப்பதால் தலைநகர் படை மட்டுமே பாதுகாவலுக்கு இருக்கிறது என்பதையும், அதனாலேயே சீட்புலி நாட்டினை தாங்கள் தாக்க ஆரம்பித்ததும் சாளுக்கிய படைகள் உதவிக்கு வரவில்லை என்பதையும் புரிந்து கொண்டான் அரிஞ்சயன். கொண்டு வந்த படை பிரிவினை எல்லையில் நிறுத்திவிட்டு 100 வீரர்களை மட்டும் அழைத்து கொண்டு சீட்புலி நாட்டிற்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த வெள்ளங்குமரனுக்கு துணையாக களமிறங்க ஆரம்பித்தான். அனுபவமற்ற சிறுவன் என ஏளனமாக நினைத்து தன்னை எதிர்க்க வந்த சாளுக்கிய தளபதி ஒருவனை சொற்ப நேரத்திலேயே சிரமறுத்து வீசினான் அரிஞ்சயன். எதிர்க்க வந்த ஒவ்வொருவரின் நெஞ்சிலும் அரிஞ்சயனின் வாள் குத்திய அடையாளம் நிச்சயம் இருந்தது. இளம் வயது புயல் ஒன்று இடம் வலம் என இரு பக்கமும் நுழைந்து எதிரிகள் இருக்கும் இடத்தினிலெல்லாம் வெற்றிடமாக்கி கொண்டு போவதை கண்ட சாளுக்கிய வீரர்கள் அதிர்ந்து போயினர். ஒரே நாள் போராட்டத்திலேயே மறுபடியும் மீட்கப்பட்டது சீட்புலி நாடு. மறுபடியும் அதனை சோழத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து புலிக்கொடியினை பறக்க விட்டனர் சோழ வேங்கைகள். வெட்டி வீசிய எதிரிகளின் உடல்களை கீழே சாளுக்கிய எல்லைக்குள் வீசி எறிந்தனர். பழுவூரிலிருந்து வரவிருக்கும் சின்ன பழுவேட்டரையரை படைக்காக காத்திருந்தனர். அன்று மாலைக்குள் பழுவூர் படை வந்துவிட அதன் தளபதியான செங்கன் மாறனிடம் சீட்புலி நாட்டின் பாதுகாப்பினை ஒப்படைத்துவிட்டு இரவோடு இரவாக தக்கோலம் நோக்கி நகர ஆரம்பித்தனர் வெள்ளங்குமரனும் அரிஞ்சயனும். சீட்புலி நாட்டின் மீதான தாக்குதலில் இளவரசன் அரிஞ்சயனின் வீரம் வெகுவாக பேசப்பட்டது படை வீரர்களால். சோழத்தின் வலுவான எதிர்காலத்திற்கு மற்றொரு அடித்தளமாவான் அரிஞ்சயன் என்ற எண்ணம் பரவியது வீரர்களுக்குள். தக்கோலத்தினை நெருங்கிக் கொண்டிருந்த ராஜாதித்தன் ஒரு புறம், அங்கு ஏற்கனவே வந்து காத்திருக்கும் ராஷ்டிரகூட படைகள் ஒரு புறம். தக்கோலத்தினை நோக்கி தெற்கிலிருந்து பழுவேட்டரையரும், மேற்கிலிருந்து வெள்ளங்குமரனும், வடக்கிலிருந்து கங்க மன்னன் பூதுகனும் விரைந்து கொண்டிருந்தனர் மறுபுறம். பசுமையும் செழுமையுமாக இருக்கும் என்னை குருதி சேராக்க வரும் உங்களில் எத்தனை பேரடா உயிரோடு திரும்ப போகிறீர்கள் என்ற எண்ணத்தோடு காத்திருந்தது தக்கோலத்தின் பூமி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 31. பின் குறிப்பு: தனது மகளான வீரமாதேவியை ராஷ்டிரகூட மன்னனான 4ஆம் கோவிந்தனுக்கும் மற்றொரு மகளான அனுபமாவை கொடும்பாளூர் சிற்றரசர் பூதி விக்ரமகேசரிக்கும் மணமுடித்து தந்திருந்தார் பராந்தக சோழர். தஞ்சையில் தனது மாளிகையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் சோழத்தின் மாமன்னர் பராந்தகர். எதிரே அவரது அமைச்சரான பிரம்மராயரும் மைந்தனான கண்டரனும் நின்று கொண்டிருந்தனர். கோபத்தில் இருக்கிறார் பராந்தகர் என்பதை புரிந்து கொண்டதோ என்னவோ, உள்ளே நுழைந்து வீச வந்த காற்று கூட ஒரு கணம் யோசித்துவிட்டு வந்த வழியே திரும்பியது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் ராஜாதித்தன்? இணை அரசனாகிவிட்டதால் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம், எதையும் செய்யலாம் என நினைத்து விட்டானா? வார்த்தைகளை வீசினார் பராந்தகர். நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுத்திருக்கலாம் தந்தையே என சமாதானம் செய்ய முயன்றான் கண்டரன். என்ன அப்படியொரு சூழ்நிலை அங்கு? தேவையே இல்லாமல் அரிஞ்சயனை தனித்து கீழே சாளுக்கியம் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இப்போது? மன்னர் மன்னிக்க வேண்டும், தனித்து போகவில்லை, தளபதி வெள்ளங்குமரனோடு சென்றுள்ளார் என்றார் பிரம்மராயர். அதுதான் தவறு என்கிறேன் நான். வெள்ளங்குமரனின் அவசியம் தற்போது தக்கோல களத்தில்தான் வேண்டுமே தவிர அங்கல்ல. சீட்புலி நாட்டினை மீட்க நமது தலைநகர் படைப்பிரிவே போதும் எனும்போது எப்போது வேண்டுமானாலும் அதை மீட்டிருக்கலாம். இப்போதைக்கு எது முக்கியம் என்பதை யோசிக்க வேண்டுமா இல்லையா?
கேட்டார் பராந்தகர் கோபத்தோடு. சீட்புலி நாட்டை மீட்டுவிட்டு அங்கிருந்து தக்கோலம் புறப்படுவதாகத்தான் தகவல் வந்திருக்கிறது அரசே என்றார் பிரம்மராயர். நடந்ததில் அது ஒன்றுதான் நல்லதாக நடந்துள்ளது. ஒருவேளை சீட்புலி நாட்டுக்கான போர் சில நாட்கள் தொடர்ந்திருந்தால், தக்கோலத்தினை வெள்ளங்குமரனின் படையினர் அடைய முடியாது போயிருந்தால் நிலைமையே தலைகீழாக மாறியிருக்கும் என்றார் பராந்தகர். அப்படி எதுவும் ஆகியிருக்காது தந்தையே. சீட்புலி நாட்டை மீட்கும் பணியில் நமது படை தோற்றிருந்தால் கூட எதுவும் நடந்திருக்காது என்ற கண்டனனை திகைப்போடு பார்த்தார் பராந்தகர். எதை வைத்து ஒன்றுமே ஆகாது என்கிறாய் நீ? அப்படி ஏதாவது நடந்திருப்பின் சோழத்திற்காக நீ இருடா இங்கே என்று என்னை இருத்திவிட்டு களம் காண தனி ஒருவராகவே நீங்கள் புறப்பட்டிருப்பீர்கள். உங்களை களத்தில் காணும் அந்த கனப்பொழுது போதும் நம் வீரர்களுக்கு. வெற்றி தேவதையை கட்டி தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் என்ற கண்டரனின் வார்த்தைகள் உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்க வைத்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை பராந்தகர். அப்படியல்ல கண்டரா, ராஷ்டிரகூடத்து கிருஷ்ணனை அத்தனை எளிதாக எடை போட்டுவிடக் கூடாது. இதுவரை நாம் கண்ட களங்கள் போல அல்ல இப்பொழுது. வாழ்வா சாவா என்ற போராட்டம்தான் இரு தேசத்தவருக்கும். திட்டங்களும் வியூகங்களும் தேவைக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டியிருக்கும் உடனுக்கு உடன். அதற்கு வெள்ளங்குமரன் போன்ற திறமையான அனுபவம் வாய்ந்த தளபதி ராஜாதித்தனோடு இருக்க வேண்டியது சர்வ அவசியம் என்றார் பராந்தகர். நம் முதன்மை தளபதியாரும் சென்றுள்ளார் என்பதை நினைவூட்டுகிறேன் அரசருக்கு என்றார் பிரம்மராயர். அது நினைவில் இல்லாமல் இல்லை பிரம்மராயரே. பழுவேட்டரையர் செல்வதற்கு முன்பே போரினை தொடங்கி விடுவான் ராஷ்டிரகூடன் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அதுவரை ராஜாதித்தன் சமாளித்தாக வேண்டும். என் கணக்கு சரியெனில் வெள்ளங்குமரனும் அரிஞ்சயனும் பழுவேட்டரையரும் ஒரே நேரத்தில்தான் தக்கோலத்தில் நுழைவார்கள் என்றார் பராந்தகர். இளவரசரின் வீரத்தையும் திறமையையும் பற்றி நான் கூறித்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை. அது மட்டுமல்லாது நமது நாட்டின் திறமை வாய்ந்த தளபதிகள் எல்லாம் அவரோடுதான் சென்றுள்ளார்கள் என்பதால் கவலைப்படும் அளவிற்கு ஏதும் இல்லை அரசே என்றார் பிரம்மராயர். உண்மைதான். அதே சமயம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தவற விடுகிறோமோ என்ற ஒரு உறுத்தலும் இருந்து கொண்டே இருக்கிறது. நிசும்ப சூதனியின் படையல் பிரசாதம் ராஜாதித்தனை அடையும் முன்பே போர் தொடங்கிவிடுமோ என்ற ஒரு பயமும் உள்ளுக்குள் உண்டு என்றார் பராந்தகர். தக்க சமயத்தில் அது சேர்ந்துவிடும் அரசே. தேவி நமக்கு நிச்சயம் அருள்வாள் என்றார் பிரம்மராயர். நீ என்ன நினைக்கிறாய் கண்டரா கேட்டார் பராந்தகர். ஈசன் அருள் காக்கும் என்ற நம்பிக்கை எப்போதுமே எனக்கு உண்டு தந்தையே. அதே நேரம் தக்கோலத்தில் தம் பெரும் படையின் நடுவே இருந்தான் ராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணன். அவன் அருகே படையின் முதன்மை தளபதியான ருத்ரசேனன் இருந்தான். இருள் மெல்ல சூழ ஆரம்பித்திருந்தது அங்கு. நாளை காலைக்குள் கீழே சாளுக்கிய படைகளும் இங்கு வந்துவிடும் அரசே. விடியலிலேயே தைரியமாக நாம் களமிறங்கி விடலாம் என்றான் தளபதி. இல்லை, அப்படி செய்ய போவதில்லை. கங்க மன்னர் வந்தாக வேண்டும். அதன் பிறகுதான் போர் என்றான் கிருஷ்ணன் உறுதியாக. ஏதாவது விசேஷ காரணம் உண்டா அரசே இதற்கு? ஆம், தான் வந்த பிறகுதான் போர் தொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக சோழத்தின் இளவரசனான ராஜாதித்தனோடு நேரடியாக மோதும் வாய்ப்பும் அவருக்குத்தான் தரப்பட வேண்டும் என்றிருக்கிறார். இப்போது மைத்துனர் வேறல்லவா, அதனாலேயே வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை என்றான் கிருஷ்ணன் சிரித்து கொண்டே. சோழத்தின் மன்னர் களம் காண வரவில்லை என்ற தகவலே ஆச்சரியம்தான். போர் என்றவுடன் முதல் ஆளாய் வந்து நிற்பார் என்பார்கள். இம்முறை என்னவாயிற்று என்று தெரியவில்லையே கேட்டான் தளபதி. எப்படியும் தோற்கத்தான் போகிறோம். எதற்கு வீணாக உடம்பை அலட்டிக் கொள்வானேன் என்ற எண்ணமோ என்னவோ என்று கூறிவிட்டு பலமாக சிரித்தான் கிருஷ்ணன். தொண்டை மண்டலத்தை நமதாக்கி கொள்ளாமல் இம்முறை திரும்பக்கூடாது அரசே என்றான் தளபதி. போகிற போக்கில் சோழமே நம் கையில் வந்துவிடும் போலத்தான் உள்ளது. அதனால் கவலை வேண்டாம் தளபதியாரே என கூறி மீண்டும் பலமாக சிரித்தான் கிருஷ்ணன். ராஜாதித்தன் தான் மாதண்ட நாயகனாம் இப்போருக்கு. இப்போதைய சோழத்தின் இணையரசன் வேறு என்றான் தளபதி. அரசனாக போகின்றவன் என்பதால் தோல்வியை தாங்கும் மன வலிமையும் வேண்டும் என்பதற்காகவே இம்முறை அவனை அனுப்பியுள்ளான் போலும் பராந்தகன் என்று கிருஷ்ணன் கூற தளபதியும் சேர்ந்து சிரித்தான். வழக்கம் போல யானைப்படை கொண்டுதானே முதல் தாக்குதல் கேட்டான் தளபதி. எதிரியின் அணிவகுப்பு என்னவென்று இதுவரை முடிவாக தெரியவில்லை. இன்னும் ஒரு நாள் தானே. இரு பக்கமும் முழு படையும் வந்துவிடட்டும், முடிவு செய்துவிடலாம். ஆனால் அதிரடி தாக்குதல் தான் இம்முறை. மிரண்டு ஓட வேண்டும் சோழ வேங்கைகள்.
இத்தனை ஆண்டுகளாய் இப்படி ஒரு வாய்ப்பிற்காகத்தான் நான் காத்திருந்தேன். அங்கொன்று இங்கொன்று என தாக்குதல் நடத்தாமல் ஒட்டுமொத்த படையோடு ஒரே இடத்தில் மோதும் வாய்ப்பு அத்தனை எளிதாய் கிட்டிவிடாது என்றான் கிருஷ்ணன். பிறகு எதற்கு தேவையில்லாமல் சீட்புலி நாட்டை சாளுக்கியத்தை விட்டு கைப்பற்றியது அரசே என கேட்டான் தளபதி ருத்ரசேனன். ஏதாவது செய்து எதிரியை குழப்ப வேண்டுமல்லவா? அதற்காகத்தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேள். இந்நேரம் பராந்தகன் சீட்புலி நாட்டை மீட்டிருப்பான் என்று கிருஷ்ணன் கூற திகைத்து போய் பார்த்தான் தளபதி. என்ன அரசே சொல்கிறீர்கள்? அவன் வந்து மீட்பதற்காகவா அத்தனை கடினப்பட்டு நாம் கைப்பற்றியது? நாம் எங்கு கைப்பற்றினோம்? நாம் தான் படை கொண்டு இங்கு வந்து காத்திருக்கிறோமே. கீழே சாளுக்கியம் அல்லவா அதை செய்தது கேட்டான் கிருஷ்ணன் புன்னகையோடு. ஆமாம், நாம் சொல்லித்தானே அவன் செய்தான் கேட்டான் தளபதி வேகமாக. உண்மைதான். ஆனால் அதனால் ஏற்படும் விளைவு எவருக்கு பயன் விளைவிக்கும் என்பதுதான் கேள்வி என்றான் கிருஷ்ணன். ஏதும் புரியாமல் விழித்தான் தளபதி. கொஞ்சமாவது மூளைக்கு வேலை கொடு. ஒருவேளை பராந்தகன் கோபம் கொண்டு கீழே சாளுக்கியத்தின் மீது பாய்ந்து விட்டால் நமக்கு அது சாதகமா பாதகமா என்று யோசித்துப்பார் என்றான் கிருஷ்ணன். தளபதியும் யோசித்தான். பிறகு முற்றிலும் சாதகமாகவே அமையும் அரசே. இணையரசன் இங்கு போர்க்களத்தில், பராந்தகன் அங்கு போரில் எனில் அவர்களின் தலைநகரை கைப்பற்றுவது நமக்கு எளிதாகி போகுமே என்றான் தளபதி ருத்ரசேனன். இப்போதாவது சரியாக யோசித்தீரே, அதுவரை மகிழ்ச்சிதான். ஆனால் பராந்தகன் அத்தனை எளிதாக ஏமாறுபவனும் அல்ல. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று என்றான் கிருஷ்ணன். அடுத்த நாளின் முடிவில் இருபுறத்தும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் படைகள் வந்து குவிந்தன. கங்க நாட்டு பூதுகனோடும் கீழே சாளுக்கிய வேந்தனோடும் சோழனுக்கு எதிராக களமிறங்க தயாரானான் கிருஷ்ணன். பழுவேட்டரையர் மற்றும் வெள்ளங்குமரனை தளபதிகளாக கொண்டு மாதண்ட நாயகனாக களமிறங்க தயாரானான் ராஜாதித்தன். இரண்டாம் நிலைப்படை பிரிவிற்கு தலைமை ஏற்றிருந்தான் அரிஞ்சயன். அன்றைய இரவு பெரும் எதிர்பார்ப்போடு கழிந்தது. வீரர்களும் யானைகளும் புறவிகளுமாய் நிறைந்து காணப்படும் இந்த தக்கோலம் நாளை இந்நேரம் என்ன நிலையில் இருக்குமோ என்ற பயத்தின் காரணமாகவோ என்னவோ ஆதவனும் சற்று தாமதமாகவே வெளிவந்தான் போர்க்களத்தின் அணிவகுப்பினை காண்பதற்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.